தமிழகத்தில் ஐயப்பனுடைய வழிபாடு 1950க்கு பிறகுதான் பிரபலமானது. அதற்கான காரணம் யார் என்று தேடி பார்க்கும் பொழுது சபரிமலையை முதலில் தமிழகத்தில் பிரபலமாக்கியவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளைதான். இவர்தான் சபரிமலை ஐயப்பனை பற்றி சொல்லி எம்என் நம்பியாரையும் மாலை போட வைத்தவர். அவருக்கு அடுத்து ஒரு மாநிலத்தின் கோவிலாக இருந்த சபரிமலையை தமிழ்நாடு மட்டுமில்லாமல் நாடெங்கும் பிரபலப்படுத்திய புகழ் நம்பியாரைத்தான் சாரும். இதற்காக அவர் கையில் எடுத்த அந்த அஸ்திரம் மிகவும் வித்தியாசமானது. வெகுஜன மக்களுடைய கவனத்தை ஈர்க்க செய்ய தேவைப்படுபவர்கள் பிரபலங்கள். எனவே சபரிமலை ஐயப்பனின் அந்த மகிமையை உலகெங்கும் கொண்டு செல்வதை தனது ஆன்மீக பணியாக வகுத்துக் கொண்டார் அவர். மாலை அணிவித்து சபரிமலைக்கு அழைத்து சென்ற பிரபலங்கள் ஏராளமானவர்கள். அமிதாப் பச்சன், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கன்னட நடிகர் ராஜ்குமார் போன்ற பிரபல நடிகர்கள் கன்னிசாமியாக மாலை அணிந்து மலைக்கு புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு குருசாமியாக இருந்தவரே நம்பியார் தான். மேலும் கன்னிசாமியாக சென்று பல பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதால் அடுத்தடுத்தும் அவர்கள் மாலை போட்டு வந்தார்கள். இங்கு ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, எதை நோக்கி என் வாழ்க்கை செல்ல போகிறது என்று புரியவில்லை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது 2012ஆம் வருடம்தான் சபரிமலைக்கு மாலை போட்டேன். அதன் பிறகுதான் பல மாற்றங்கள் என்னுடைய வாழ்வில் வந்தன. அப்பொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். கன்னிசாமியாக செல்லும் அனைவருடைய அந்த வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறுகிறது. அவ்வாறு நிறைவேறியதால் தான் கன்னிசாமியாக இருந்தவர்கள் அதற்கு பிறகு பல வருடங்கள் சென்று இன்று குருசாமி ஆகியிருக்கிறார்கள். அடுத்து சபரிமலையில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயத்தையும் நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். 41 நாள் விரதம் இருக்கும் முறை சபரிமலை யாத்திரையில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒன்று. வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத கடுமையான விரத முறை அது. அடர்ந்த காட்டிற்குள்ளே வனவிலங்குகள் தாக்கும் அபாயத்திற்கு மத்தியில் நடை பயணமாக 60 கிலோமீட்டர் செல்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அப்படியாகத்தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அன்று சென்று கொண்டிருந்தார்கள். கேரள கட்டுமான முறையையும் தமிழ்நாட்டின் சாஸ்தா வழிபாட்டையும் இணைத்து இரு மாநிலத்தின் ஒற்றுமை சின்னமாக இருப்பது இன்று சபரிமலை. மற்ற கோவில்களைப் போல தினமும் அல்லாமல் ஆண்டிற்கு வெறும் 120 நாட்களுக்கும் குறைவாகத்தான் அந்த கோவிலின் நடை திறந்திருக்கும். சபரிமலைக்கு மற்ற கோவில்களைப் போல குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்கின்ற வழக்கம் இல்லை. ஆண்டுதோறும் வரும் பக்தர்களுடைய பக்தியால் அதன் சக்தி குறையாமல் ஒவ்வொரு வருடமும் அதனுடைய சக்தி கூடிக்கொண்டே செல்வதாக நம்பப்படுகிறது. மேலும் 1960ஆம் ஆண்டு வரை பெரிய பாதை மட்டுமே பக்தர்களுக்காக இருந்து வந்தது. அதற்கு பிறகு வி கிரி என்கின்ற கேரள ஆளுநராக இருந்தவர் சபரிமலைக்கு செல்ல விரும்பினார். பெரிய பாதையில் அவரால் செல்ல முடியாது என்ற காரணத்தால் சாலக்காயம் பாதை என்ற ஒரு சின்ன பாதை உருவானது. அதுவே இன்று சிறுவழி பாதை, அதாவது பம்பா பாதை என்று சொல்லப்படுகிறது. இன்று சபரிமலைக்கு செல்பவர்கள் பெரிய பாதை வழியாகவும் இந்த பம்பா பாதை வழியாகவும் தான் சன்னிதானத்தை அடைகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஐயப்ப சுவாமியை தரிசிக்க செல்லும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது. இறுதியாக அந்த ஐயப்பனுடைய அந்த சிலை உருவத்திற்கு பின்னால் இருக்கும் அந்த அறிவியலையும் அந்த இருமுடிக்கு பின்னால் இருக்கும் அந்த தத்துவத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். ஐயப்பனுடைய சிலை, அதாவது லிங்க வடிவில் ஆண் தன்மையாகவும் சங்கு வடிவில் பெண் தன்மையாகவும் இரண்டர கலந்து உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கும் காவலனாக இந்த சிலை இருக்கிறது. ஐயப்பன் சிவனை போல தியான கோலத்திலும் விஷ்ணுவை போல விழித்த நிலையிலும் அருள்பாலிப்பு என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. மன அமைதி, தெளிந்த சிந்தனை, எதையும் சாதிக்கும் மன ஆற்றல், அஷ்டமா சித்தி ஆகியவற்றை அவருடைய அந்த ஆசனம் குறிக்கிறது. ஆம், சபரிமலையில் ஐயப்பன் அமர்ந்திருக்கும் அந்த முறை ஒரு ஆசன முறை. யோக நிலையில் காலை வைத்து வயிற்றை அழுத்தி மூச்சை அடக்கி குண்டலினி சக்தியை மேலெழுப்பி அந்த சக்தியை ஞான சக்தியாக மாற்றி தனது திறந்த கண்கள் மூலம் பக்தர்களை பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்கும் நிலையில் இருப்பதால் தான் பக்தர்களை தன் பக்கம் இவ்வளவு அதிகமாக அவரால் ஈர்க்க முடிகிறது. ஐயப்பன் தன்னுடைய வலது கையில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா கலக்கும் முத்திரையையும் தனது இடது கையில் ஜீவாத்மா பரமாத்மாவின் பாதத்தை சரணடையும் தத்துவத்தையும் குறிக்கிறது. அதாவது மனிதன் இறைவனை சரணடைந்தால் அவனுடன் கலந்து விடலாம் என்பதுதான் ஐயப்பனுடைய இந்த முத்திரை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆசனத்தை சாதாரண மனிதர்களால் செய்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று. அடுத்து அந்த இருமுடியின் தத்துவம். சபரிமலைக்கு செல்லும் பொழுது இருமுடி கட்டி கொண்டு செல்ல வேண்டும். இருமுடியில் உள்ள முக்கியமான பொருட்களில் ஐயப்பனுக்கு செலுத்தும் நெய் தேங்காய் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இருமுடி கட்டும் பொழுது முன்னதாகவே தேங்காயின் ஒரு கண்ணில் மெல்லிய துவாரமிட்டு உள்ளே இருக்கும் இளநீரை எடுத்து விடுவார்கள். பிறகு அந்த தேங்காயை காய வைப்பார்கள். மலைக்கு விரதம் மேற்கொண்டிருப்பவர்கள் அந்த தேங்காயை கையில் பக்தியுடன் ஏந்தியபடி இருக்க காய்ச்சிய பசும் நெய்யை
தேங்காயின் துவாரத்தில் வழியே நிரப்ப ஊற்றுவார்கள். இவ்வாறு நிரப்பப்படும் இந்த நெய் தேங்காயின் தத்துவத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டும். தேங்காயின் மேல் ஓடி என்கின்ற பகுதிதான் நம்முடைய உடல். இந்த தேங்காய்க்குள் விடப்பட்டிருக்கும் நெய் என்பதுதான் நம் உடலில் உள்ள உயிர். உடலுக்குள் உயிரான தேங்காயையும் அதனுள் இருக்கின்ற நெய்யையும் பத்திரமாக எடுத்து சென்று ஐயப்ப சுவாமியின் திருவடியில் சமர்ப்பித்து அந்த தேங்காய்க்குள் இருக்கும் நெய்யை ஐயப்பனின் அபிஷேகத்திற்கு வழங்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஐயப்பனே, உன் பக்தனாகிய நான் உடலையும் உயிரையும் உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று அர்த்தம். முழுமையாக சரணடைவதாக அர்த்தம். அதே போல் அபிஷேகம் முடிந்ததும் அந்த தேங்காயை சன்னதிக்கு எதிரே இருக்கும் ஓமகுண்டத்தில் எரிந்துவிட வேண்டும். அதாவது நம் உயிரை ஐயப்ப சுவாமிக்கு வழங்குகிறோம், நம்முடைய உடலை அக்னிக்கு அர்ப்பணிக்கிறோம். இதுதான் அந்த இருமுடியில் இருக்கும் அந்த நெய் தேங்காயின் தத்துவமாக சொல்லப்படுகிறது. ஆக இறுதியாக தல புராணங்கள், செவிவழி செய்திகள், வரலாறுகள், உண்மைகள், கனவுகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பார்த்தால் ஐயப்ப வழிபாடு என்பது ஒரு உயர்ந்த தத்துவத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது இறைவன் வேறு மனிதன் வேறு அல்ல என்றும், மனிதன் தன்னை இறை பரம்பொருளுக்கு முழுமையாக ஒப்படைத்து ஐக்கியமாகிவிடும் பொழுது இறைவனாகவே அவன் மாறி விடுகிறான் என்பதுதான் இந்த ஐயப்ப வழிபாட்டின் தத்துவமாக பார்க்கப்படுகிறது. நான் கடவுள், நீயும் கடவுள், உனக்குள்ளே கடவுள் இருக்கிறான், உனக்குள்ளே உனக்கு தேவையான சக்தி இருக்கிறது, எல்லாம் வல்ல அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் என்பதை தான் சபரிமலைக்கு செல்லும் பொழுது தத்வமசி என்கின்ற அந்த வார்த்தையின் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. புலன்களையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி ஒன்றிலேயே மனதை நிறுத்துவது என்பது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையைத்தான் ஒவ்வொரு வருடமும் ஐயப்பனுக்கு மாலை போடும் அந்த பக்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போல பல வரலாற்று